எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இப்போ வந்து ரிப்பன் பக்கோடா வந்து எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். அதுக்கு வந்து மெஷரிங் கப்பில் வந்து 1 கப்பு வந்து பச்சரிசி மாவு எடுத்துக்கோங்க. அது வந்து 168 கிராம் வந்து எடுத்துக்கோங்க. அதான் வந்து 1 கப்பு. அதுக்கப்புறம் வந்து 1/2 கப் வந்து கடலை மாவு எடுத்துக்கோங்க. அது 43 கிராம் வந்து கடலை மாவு. அதுக்கப்புறம் வந்து 1 ஸ்பூன் உப்பு போட்டுக்கோங்க. 1 ஸ்பூன் வந்து குழம்பு மிளகாத்தூள் போட்டுக்கோங்க. அதுக்கப்புறம் நெய் வந்து 1 ஸ்பூன் எடுத்து போட்டுக்கோங்க. தண்ணி வந்து கொஞ்சம் கொஞ்சமாக ஊற்றி இந்த மாதிரி முறுக்கு மாவு பிசைகிற மாதிரி பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இதான் வந்து பதம். அந்த பதம் வர்றதுக்கு பிசைஞ்சு வச்சுக்கோங்க. இது வந்து அந்த அச்சு முறுக்கு அந்த ரிப்பன் பக்கோடா போடுறதுக்கு வந்து உள்ள அந்த அச்சு வந்து இந்த மாதிரி மாவை வந்து இந்த மாதிரி உருட்டி வந்து பிணைஞ்சி எடுத்துகிட்டு அதை வந்து அந்த ரிப்பன் பக்கோடா முறுக்கு அச்சில் வந்து போட்டுருங்க. போட்டுட்டு இந்த மாதிரி நல்லா மேலே இருக்கிற அந்த வட்டமாக இருக்கிறத வந்து நல்லா திருகி விட்டு இந்த மாதிரி திருகி விட்ருங்க. இது விருந்தார ஆச்சி சமையல் தமிழ். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். எண்ணெய் வந்து சூடு பண்ணிவிட்டு ஒரு சின்ன துண்டு எடுத்து உள்ளே போடுங்க. லேசாக உள்ளேருந்து பொரியாக வந்தோடனே அதுக்கப்புறம் எண்ணெய் சூடாகிடுச்சின்னு அர்த்தம். இப்போ வந்து நல்லா வந்து அந்த ரிப்பன் பக்கோடாவை நல்லா புழிஞ்சு விட்ருக்கோங்க. மேலே அந்த சுற்றுற மாதிரி இருக்குல்ல, அதை வச்சு அந்த மாதிரி சுற்றி இது பண்ணிக்கோங்க. இப்போ நல்லா அந்த அளவுக்கு வெந்து வந்ததுக்கப்புறம் அதை வந்து அந்த ரிப்பன் பக்கோடாவை எடுத்து தட்டில் வச்சுருங்க. இப்போ வந்து எல்லாம் அந்த மாதிரி எல்லாத்தையும் சுட்டி எடுத்துக்கோங்க. கடைசியாக வந்து இந்த மாவு வந்து இந்தளவுக்கு மட்டும் மீதி வந்திருக்கும். இப்போ அந்த மாவை வந்து வேஸ்ட் பண்ணாமல் கையில் வந்து இந்த மாதிரி உருட்டிட்டு அதை எடுத்து எண்ணெயில் கொஞ்சம் கொஞ்சமாக எண்ணெயில் போட்டுருங்க. போட்டுட்டு அதை வந்து அதே மாதிரி வறுத்துட்டு அதுக்கப்புறம் அதை எடுத்து தனியாக தட்டில் வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மாவு எதுவுமே வேஸ்ட் பண்ணாமல் இந்த மாதிரி சமைச்சி குழந்தைங்களுக்கு கொடுங்க. பெரியவங்களுக்கு வந்து உடம்பு நல்லா இருந்தால் சாப்பிடுங்க. டக்குன்னு ஒரு ஸ்நாக்ஸ் செய்யணுன்னா இந்த மாதிரி ஸ்நாக்ஸ் செஞ்சு சாப்பிடுங்க. நன்றி.